அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த உலகத்திலே கஷ்டம் 10th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டும் நம்ம ஊர்ல படிக்கிறதா. 10th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டும் நம்ம ஊர்ல படிக்கிறதா. எல்லாரும் கேட்பாங்க, ஏய் ஒழுங்கா படிச்சியா இல்லையா, ஒழுங்கா படிச்சியா இல்லையா, ஒழுங்கா படிச்சியா இல்லையா, சும்மா நாச்சுக்கு மாதிரி கேட்பாங்க. மார்க் 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 அதை நோக்கி தான் எல்லாருமே ஓடுறாங்க. பெரிய பெரிய படிப்பாளி எல்லாம் படிச்சது இவ்வளவுதான், படிக்காது எவ்வளவோ இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி, பிரைவேட் ஸ்கூல்லையும் சரி, மார்க்குகள் எடுத்த மாணவர்கள் இரண்டு தரப்பிலும் உட்கார்ந்துருக்காங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இப்படி படிக்கிறாங்க, அவங்க இப்படி படிக்கிறாங்க, அவங்க லைஃப் என்ன, இவங்க லைஃப் என்ன, அவங்க இப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, இவங்க இப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, அவ்வளவுதான். இது எங்க போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. ஃபர்ஸ்ட் அதுக்கு முந்தின நைட் ரிசல்ட் வருவதற்கு முந்தின நாள் இரவு எப்படி இருந்தது? ஏய் உங்க ரிசல்ட் பாத்தீங்களாடா? ரிசல்ட் வந்துருச்சு அப்ப பாருங்க. அஞ்சரியரா எனக்கு தூக்கம் வரல. இருக்கிறவங்க எல்லாத்தையும் எங்க அம்மா எல்லாத்தையுமே எழுப்பி வச்சு உட்காந்து, அம்மா தூக்கம் வரல, நாளைக்கு ரிசல்ட் பயமா இருக்கு. கண்ணு ரெண்டு சொருகுது, காது ரெண்டு அடக்குது, கைய ரெண்டு கதகளி ஆடுது, கால் ரெண்டு கரகாட்டம் ஆடுது. கரெக்டா அந்த 10:30 மணில இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ட்விங்ஸ்ங்கற நானுக்கு டபுள் மடங்கு பிரஷர் அதிகமாயிருச்சு. பயப்படாதடா. பசி எடுத்தது, சாப்பிட முடியல, சாப்பிடாதனால தூக்கம் வரல. தூங்கி அப்படியே லைட்டா தூங்கினாலும் கெட்ட கனவா 15 மொத்தம். நம்ம கொஞ்சம் செல்ஃபிஷ். ஏதாவது தேவைப்பட்டதானே காட் கிட்ட போவோம். உலகம் முழுக்க அப்படிதான், ஏதாவது தேவைப்பட்டாதான் கடவுள்கிட்ட போவோம். இவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்றால் தான் நாம் தேவைப்படுகிறோம். I'm not going to help them, mom. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரிசல்ட், அந்த மார்க் எங்க பாத்தீங்க? அத பார்த்தப்ப எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்கு. ரிசல்ட் வரதுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஸ்கூல்ல கூப்பிட்டாங்க. நீ என்னப்பா ஸ்கூல் டாப்பர், ஸ்கூலுக்கு வந்துரு அப்படின்ட்டாங்க. எனக்கா ஐயோ நான் என்ன செய்வேன், யார்ட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. 4 மெயின் சப்ஜெக்ட்ஸ்லயும் 200 out of 200 பார்த்தேன். எவ்வளவு மார்க் மொத்தம்? 1194 ஸ்டேட் செகண்ட். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. 10:30க்கு சர்வர் ரிலீஸ் ஆகுது. நான் மார்க் 10:30க்கு போனேன், நானு சர்வர் கிராஷ் ஆயிருந்தது. ஐயோ கரண்ட் நின்னு போயிடுச்சே. எது கரண்ட் நின்னு போச்சா? ஐயோ எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. ஐயா அப்பா தான் வந்து பாத்துட்டு கால் பண்ணாங்க. சொல்லாதீங்க, நான் ஸ்கூல்லே போய் பாத்துக்கிறேன். அம்மா வந்து அந்த சந்தோஷத்துல சொல்லிட்டாங்க மார்க். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா 1195 வாங்கியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. 1195 ஆமா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட். ஓ கங்க்ராச்சுலேஷன். உன் பேர் என்ன? மார்க்க பந்து. அன்னைக்கு வந்து நாங்க எல்லாரும் லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்து எல்லாம் ரிசல்ட் பார்த்தலாம், ஜம்ப் பண்ணோம், ரிங்கா ரோசஸா விளையாடணும். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. சார் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு 1179. சாருங்க எல்லாம் குத்தம் நினைக்கிறேன், அவனே தான் போன் பண்ணி சொல்றான். இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த பாரு. மேக்ஸ் சென்டம் சொன்னாரு, கெமிஸ்ட் சென்டம் சொன்னாரு. அப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. இந்த 2 மார்க் தேவலாம் போட்டுருக்கேன், இதை அடிச்சிடறேன். அந்த அப்படி ஃபெயில் 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 போ போ. 1178 மார்க் நீங்க எடுத்தீங்க. அப்ப சந்தோஷம் வரல. ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு கூப்பிட்டு சொன்ன உடனே சந்தோஷம் வந்துருச்சு. நீங்க யாருக்கு படிச்சீங்க? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க ஹாப்பியா இருக்கான். 1010 மேலாம் எத்ததே இல்ல. கிரிக்கெட் விளையாட்டு, சீரியல் பார்த்துட்டு. இப்ப இது ஒரு புது ஸ்டேட்மெண்ட். இது நானும் 3 நாள் ராத்திரி தான் படிச்சேனே. ஷீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். முத நாள் ராத்திரி ஸ்கூல்லே படிச்சிருவேன். டியூஷன் போனது இல்ல, சீரியல் பாப்பேன். சீரியல்னா பாத்துனே தான் இருப்பேன். என்னமாடா நீ? அதுக்கப்புறம் ஸ்கூல்ல படிக்க வேண்டியதை ஸ்கூல்லே படிச்சு முடிச்சுட்டு திரும்பி விளையாட்டு, திரும்பி சீரியல் தான் பார்ப்பேன். ஏய் இந்த பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்கறதுலாம் என்கிட்ட வேணாம். என்னென்ன சீரியல்லாம் நீங்க பாப்பீங்க? கேளடி கண்மணி, பாசமலர், கேள்றக்கி, குலதெய்வம். குலதெய்வமா? என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? 8 மணிக்கு தெய்வ மகள், 8:30க்கு சரவண மீனாட்சி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. 9 மணிக்கு பிரியமானவள். 9:30க்கு ஆல்தான் சார், சாப்பிட்டு தூங்கிடும். என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஸ்கூல்ல சீரியல்லாம் விட்டியாடா பாமே? ஸ்கூல் வச்சிட்டாங்க. மத்தியானம் ஸ்கூல்ல வச்சுட்டாங்க. ரைட் ரைட். ஒரு பாடா படுத்துறீங்களா? ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பாடா படுத்துறீங்க? அது உன்னை மாடலா காட்ட முடியாதனாலும் கூட உன்னை பாராட்டி தான் ஆகணும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. விடிய விடிய படிக்க சொன்ன அம்மா அப்பா எல்லாம் இப்ப யோசிக்கிறாங்க, பேசாம சரவண மீனாட்சி போட்டு விட்டு படிக்க சொல்லி இருக்கலாம் போல் இருக்கு. பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் போல் இருக்க. நீங்க நல்ல மார்க் எடுத்துட்டீங்க. எடுத்த உடனேயும் உங்களுக்கு வீட்டுல என்ன வாங்கி கொடுத்தாங்க?
இயரிங் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. கோல்ட் இயரிங், டைமண்ட் இயரிங். டைமண்ட் இயரிங். ஓகே. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. எங்க சித்தப்பா நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோனையுமே வந்துட்டு கேக் பாக்ஸ்ல வந்து கோல்ட் செயின் பிரசன்ட் பண்ணாங்க. பெரியப்பா உனக்கு வைக்கிறடா பெரிய ஆப்பா. அம்மா வந்து 8 பவுண்ட்ஸ்க்கு மாங்காய் மாலை வாங்கி கொடுத்தாங்க. 8 பவுனுக்கு மாங்காய் மாலை. எங்க அம்மா வந்து ஸ்வீட் குத்தாங்க. கோயில ஒரு அண்ணன் மார்க் கேட்டு 1000 rupees குத்தாரு. யார் அந்த அண்ணன்? யாரோ ஒரு அண்ணன். யாரோ ஒரு அண்ணன். சிறப்பான ஆள் நீ. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க காசு கொடுத்தாங்க. அப்புறம் எங்க எக்கனாமிக்ஸ் மிஸ் வந்து எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு 1000 rupees கொடுத்தாங்க. பெருசா மேப் போறானே, எனக்கு முடிக்க மாட்டேன் போல இருக்கே. அப்புறம் எங்க சித்தப்பா வந்து ஸ்கூல் செகண்ட் பேனர் அடிக்க காசு கொடுத்தாரு. எதுக்கு பேனர் அடிக்க? பேனர் அடிக்க காசு கொடுத்தாரு ஸ்கூல்ல. புதுமையா இருக்கு. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? எங்க ஏரியால நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்னால கொஞ்சம் பேனர் அடிறேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தாங்க. நீங்க பேனர்ல யார் டிசைன் பண்ணா? 2 நாள் மழை வந்துச்சுன்னா அப்படியே விட்டேன். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். மழை வந்து கெடுத்துருச்சே, இல்லன்னா நிமகடம் சுட்டிய மகேஸ்வரனே அப்படின்னு ஒரு பேனர் இல்லாம போச்சடா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு கோல்ட் ரிங் எடுத்தாருன்னு சொல்லியிருக்கா. அப்பா இல்ல அவளுக்கு, அவ எனக்காக சேர்த்து வச்சு வாங்கி. சேர்த்து வச்சு என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். வீட்ல ஸ்வீட் வாங்கி தந்தாங்க. ஸ்கூல்ல பேனர் வச்சாங்க. பேனர் வச்சாங்களா? என்ன போட்டுருந்துச்சு பேனர்ல? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. நீங்க எவ்வளவு மார்க்கு? 1149. எல்லாரும் நல்லா வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வீட்ல வேற அப்பா என்ன பண்றாங்க? அப்பா டீ கடையில வேலை பார்க்காங்க. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா பீடிச்சுத்துவாங்க. ஓகே ஓகே. அந்த பக்கம்ல அந்த வேலை உண்டோ? பீடி சுத்தினா எவ்வளவு கிடைக்கும்? வாரத்துக்கு ஒரு 300 ரூபா அவ்வளவுதான் மேக்ஸிமம் வரும். என்ன படிக்க போறீங்க? டாக்டர் ஆகணும் ஆசை. கட் ஆஃப் வந்து 196.25 இருக்கு. வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா கூட இருக்கு. எவ்வளவு ஆக்சுவலா இப்ப கட் ஆஃப் கேக்குறாங்க? 98 கிட்ட இருக்கணும். டாக்டர் ஆன ஆசை இருக்கு. வாதியார நீ என் கூட உட்கார்ந்து வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பாக்ஸிங் எனக்கு நீதான் வாதியார. எங்க வீட்ல வந்து ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க பிஎஸ் படிக்கணும்னு ஆசை. சோ ஃப்ரீ சீட் வந்ததுன்னா உனக்கு அந்த காசுல உனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னாங்க. சோ அந்த காசுல நான் ஒரு BMW கார் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கீங்க? BMW கார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். அப்பா என்ன பண்றாரு? அப்பா ஒரு ஃபேக்டரியில வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காரு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. எங்க சார் வீட்ல போய் விருந்து வச்சாரு சார். அவங்க வீட்ல விருந்து வச்சாரா உங்களுக்கு? ஆஹா. பிரியாணி, சிக்கன், ஃபிஷ், எல்லாமே வச்சாரு சார். ஆஹா. நிறைய பள்ளிக்கூடங்கள்ல டீச்சர்ஸ் தனிப்பட்ட முறையில தன்னுடைய சொந்த காசை குடில பாராட்டி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. முன்னாலாம் பாத்தீங்கன்னா நான் படிச்சேன், நீ படிச்சேன், நம்ம அவனுக்கு சொல்லுவோம், அவன் நமக்கு சொல்லுவாங்க. போட்டிங்கிற பேர்ல ஃப்ரெண்டுகள்ட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நீங்களாம் தமிழ்நாட்டோட டாப்பர்ஸ். நீங்க ஆளுக்கு ஒரு டிப் உங்களை அடுத்து வர போற பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆமா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.